வணக்கம். ஆளுநர் ஆர்.என். ரவி அதிரடி அறிவிப்பு, ஸ்டாலின் அதிர்ச்சி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவின் ஆட்சியில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்தார். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு ஆளுநரே தேவையில்லை என்று ஒட்டுமொத்தமாக ஆளும் அதிகாரத்தில் இருந்த திமுக கடந்த ஆட்சியில் ஒட்டுமொத்தமாக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களை தொடர்ச்சியாக அவமானப்படுத்தி சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்யக்கூடிய வகையில் ஆளுநர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கப்பட்டது. மேலும் திமுகவின் 5வது ஆண்டு ஆட்சியில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் மேற்கு வங்காளத்திற்கு மாற்றப்பட்டார். தமிழ்நாட்டிற்கு புதிய ஆளுநர் வருகை தந்தார். ஆனால் மேற்கு வங்காளத்திற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் செல்வதற்கு முன்பாக பதவி என்பது நிரந்தரம் கிடையாது, படிப்பு என்பது நிரந்தரம், என்னுடைய அதிகாரம் என்பது நிரந்தரம். ஆனால் முதலமைச்சராக நீங்கள் இருக்கலாம், மீண்டும் நீங்கள் முதல்வராக வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதையும் அழுத்தம் திருத்தமாக திமுகவின் ஆட்சியிலேயே பேசிவிட்டுத்தான் மேற்கு வங்காளத்திற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் சென்றார். ஆனால் இப்பொழுது அவர் சொன்னதுபடியே நடந்துவிட்டது. அது மட்டுமல்ல, நான் தமிழ்நாட்டில் ஆளுநராக இருக்க விருப்பப்பட்டேன், முதலமைச்சர் பதவியை ராஜினாமா கடிதத்தை என்னிடம் கொடுக்க வரும்பொழுது நிச்சயம் ஸ்டாலின் அவர்கள் தலை தொங்கிதான் வருவார் என்பதை நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனாலும் கூட இப்பொழுது நான் ஆளுநராக மேற்கு வங்காளத்தில் இருக்கிறேன். எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுகவால் எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலினால் பெற முடியவில்லை. ஏன் சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக கூட கொளத்தூர் தொகுதி மக்கள் ஸ்டாலினை முழுமையாக புறக்கணித்து விட்டார்கள் என்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களது தரப்பிலிருந்து தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் தமிழ்நாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக ஆளுநர் மாளிகைக்கு ஆர்.என். ரவி அவர்கள் வருகை தர உள்ளார். இந்த செய்தியை கேட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் திமுக ஆட்சி அதிகாரத்தில் ஆளுநரை அவ்வளவு அவமானப்படுத்தினார்கள். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிற்கு ஆளுநரே தேவையில்லை என்று கூட கூறினார்கள். ஆனால் தற்பொழுது புதிதாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த தவேகாவின் அரசு ஆளுநரிடம் நட்புறவாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது. ஆளுநர் தமிழ்நாட்டிற்கு தேவை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதிநிலைகள் மற்றும் புதிய சட்டத்திட்டங்கள் பரிந்துரை செய்யக்கூடிய வகையில் ஆளுநர் தமிழ்நாட்டிற்கு தேவை. ஆனால் கடந்த ஆட்சியில் திமுக அதை செய்ய தவறியதன் காரணமாகவும் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களை மிகவும் மோசமான முறையில் உதயநிதி அவர்கள் சனாதானத்தை பற்றி விமர்சனம் செய்ததும் திமுகவின் தோல்விற்கு முக்கியமான காரணம் என்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் நீங்கள் முதல்வராகவோ அமைச்சராகவோ எம்எல்ஏக்களாகவோ பதவி என்பது நிரந்தரம் கிடையாது. பண்புதான் என்றைக்கும் நிரந்தரம். அது மட்டுமல்ல, உங்களது படிப்பும் உங்களது அறிவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை. ஆனால் என்னை பேசவிடாமல் அவமானப்படுத்தினார்கள் என்பதை ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தற்பொழுது பேசியுள்ளார். இதனால்தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை தழுவினார் என்றும் திமுக ஆளும் கட்சியாக வர முடியவில்லை என்றும் தற்பொழுது தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியான தேர்தல். இந்த தேர்தலில் திமுக மீண்டு வர முடியாத வகையில் ஆனதற்கு காரணம் சனாதான பிரச்சனை தான் என்றும், சனாதான பிரச்சனையை பற்றி உதயநிதி அவர்கள் ஆளும் கட்சியாக இருந்த பொழுது வடமாநிலங்களில் பல்வேறு வழக்குகள் உதயநிதியின் மீது போடக்கூடிய ஒரு சூழலும் உருவானது என்றால் அதற்கு காரணம் திமுக தான். உதயநிதி அவர்கள் சாதாரணமாக சனாதான பிரச்சனையே நினைத்துவிட்டார். ஆனால் அது எப்பேற்பட்ட பிரச்சனை என்பது ஆளுநர் அப்பொழுது பேசிய போது கூட, நீங்கள் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்து சாதாரண எம்எல்ஏ தேர்தலுக்கு நில்லுங்கள் என்று உதயநிதி பேசினார். ஆனால் இப்பொழுது அவரது தந்தையே கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்ததை பற்றி வாய் திறக்காமல் இருக்கிறார் என்றும் ஆளுநர் தரப்பில் கூறுவது நியாயம்தானே. தற்பொழுது தமிழ்நாட்டில் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் வருகை தந்தால் நிச்சயம் அது ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும். இன்றைக்கும் ஆளுநராக ஆர்.என். ரவி அவர்கள் இருக்கிறார். ஆனால் முதல்வராகவோ எதிர்க்கட்சி தலைவராகவோ ஏன் சாதாரண எம்எல்ஏவாக கூட மு.க. ஸ்டாலினால் வர முடியவில்லை என்ற ஏக்கம் தற்பொழுது மு.க. ஸ்டாலினுக்கு வந்துவிட்டது. இரண்டாவது செய்தியாக நாம் பார்க்கக்கூடுவது,
திமுக தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு போட்ட சதித்திட்டம் தோல்வியடைந்ததை தொடர்ந்து எப்படியாவது நீட்டை வைத்து தமிழ்நாட்டில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியையும் மேற்கொண்டு வருகிறார் ஸ்டாலின் அவர்களது மகன் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அவர்கள். ஆனால் நீட்டை ரகசியம் எங்களிடம்தான் இருக்கிறது, நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் எங்களிடம்தான் இருக்கிறது என்று கடந்த முறை பேசி ஆட்சியை கைப்பற்றிய உதயநிதி அவர்கள் 5 ஆண்டுகள் வரும் எந்த ஒரு விமர்சனங்களோ எந்த ஒரு போராட்டங்களோ தமிழ்நாட்டிலிருந்து நடத்தவில்லை. ஆனால் ஆட்சி கவிழ்ந்த பிறகு அப்பொழுது வேடிக்கை பார்த்த திரை பிரபலங்கள் இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடுகிறார்கள் என்றால் நிச்சயம் திமுகவின் கைக்கூலியாகத்தான் செயல்படுகிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. போராட்டம் என்பது நியாயத்துக்கானதுதான். ஆனால் திமுகவின் ஆட்சியில் வேடிக்கை பார்த்து தாவேகாவின் ஆட்சியில் 60 நாட்களில் கையேந்துவது எந்த விதத்தில் நியாயம், அதுவும் குறை கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்விகளையும் கேட்கக்கூடிய அளவிற்கு வந்துவிட்டது. பொது நிகழ்ச்சிகளிலும் பொது மேடைகளிலும் திமுகவின் சார்பாக கருப்பு பனியன்களையும் டிஎம்கே ஜென்சி பசங்க என்று வயதானவர்கள் அந்த டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு தாவேகாவை எதிர்த்து பேசுவது நிச்சயம் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை விட திமுக பல மடங்கு தோல்வியை தான் சந்திக்கும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் ஒதுக்கிவிட்டார்கள், வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். நீங்கள் இப்பொழுது செய்ய வேண்டியது எதிர்க்கட்சியாக உங்களது வேலையை சரியாக முறையாக செய்ய வேண்டுமே தவிர மீண்டும் மீண்டும் தாவேகாவின் அரசை சீண்டி பார்ப்பதோ அல்லது திமுக ஆட்சி வந்திருந்தால் நாங்கள் தலைகீழாக மாற்றிடுவோம், நீட்டை ஒழிக்கக்கூடிய ரகசியம் எங்களிடம்தான் இருக்கிறது, ஒற்றை செங்கலை வைத்து ஏம்சை கட்டிவிடுவோம் என்று பேசி 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 தான் தமிழ்நாட்டில் திமுகவின் நிலைமை தற்பொழுது ஊழல் வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் ஓடி ஒழியக்கூடிய ஒரு சூழலும் சிங்கப்பூர் மருத்துவமனையில் பதுங்கக்கூடிய நிகழ்வுகளும் தமிழ்நாட்டில் உருவாகியுள்ளது என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக அமைந்துள்ளது. இந்த நிலையில்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு நிச்சயமாக அரசியல் களம் தலைகீழாக தற்பொழுது உருவாகி திமுகவின் ஆட்சியை வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். மேலும் இன்னும் ஒரு சில வாரங்களில் திமுகவில் இருந்து பல்வேறு நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அப்படி நடந்தால் நிச்சயம் 45 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அமைந்த மாபெரும் ஆலமரமாக இருந்த திமுக கூண்டோடு தோல்வியை சந்தித்த நிலையில் அடுத்த எம்ஜிஆராக விஜய் அவர்களை பார்க்கக்கூடிய நிகழ்வு உருவாகும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் இருந்து திமுக முழுமையாக அகற்றப்படும். அது கூடிய விரைவில் நடைபெறும். அதற்கு திமுகவின் செய்த துரோகமும் அவர்களது பொய் பிரச்சாரங்களும் தான் காரணம் என்ற தகவலையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் ஆளுநரை கடுமையாக விமர்சனம் செய்து மறுபக்கம் தமிழ்நாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக ஆளுநர் RN ரவி அவர்கள் வருகிறார். அவரை பார்க்கக்கூட தற்பொழுது தைரியம் இல்லை, அதிர்ச்சியில் ஸ்டாலின் இருக்கிறார். மறுபக்கம் போலியான போராட்டங்களை நடத்தி தாவேகாவின் மீது அவதூறுகளை பரப்பக்கூடிய திமுகவினர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.